வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் கதிர் பேசுகிறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அருமையான நாட்டு தினமரம், அளவான வயசில் 2 கோழி பண்ணை ஷெட்டுங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. 2 கிணறு, 2 கிணத்துலேயுமே தண்ணி மேலால் இருக்குது. மெயின் வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பூமி லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேஜை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பெதப்பம்பட்டியிலேருந்து கிழக்க வந்தீங்கன்னா குடிமங்கலம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் அந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க. குடிமங்கலம் 4 ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. அருமையான நல்ல தண்ணி கிணத்தை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா அழகாக ரிங்கு போட்டிருக்கிறாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஃப்ரீ சர்வீஸ் பார்த்திங்கன்னா அருமையாக ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த லேண்டுக்கு தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு மேலே இருக்குங்க. நல்லா அருமையான நல்லது நீங்கள் மேலால் இருக்குது. மரங்கள் எல்லாமே அருமையான காப்புங்கள் இருக்குங்க. ஒரு மரத்துலேயும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6.5 ஏக்கரை வருங்க. 6.5 ஏக்கரில் ஒரு 4 ஏக்கர் உங்களுக்கு தோப்பு வந்துடுங்க. அதுவாக ரன்னிங்கில் இருக்கக்கூடிய 2 கோழி பண்ணை பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா பேட்ச் இறக்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு வருங்க இந்த ஷெட்டு தான். நல்ல மெயின்டெனன்ஸ், எந்த ஒர்க்குமே கிடையாது. வந்தீங்கன்னா அப்படியே பேட்ச் எடுக்கலாங்க. நல்ல சூப்பரான பண்ணைங்க. மண் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண்ணுங்க, பியூர் செம்மண், ரெட் சாயில் பூமி. உங்களுக்கு அந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த எம்டி லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் பூமி ஏகமாக போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா தக்காளி, மிளகாய்ங்க, அப்புறம் அது மாதிரி மார்க்கெட் எல்லாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது நீங்கள் தனியாக பிரித்து பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா அது ஒரு கிணறு. அந்த கிணத்துலையும் பாருங்க தண்ணி மேலால் இருக்குதுங்க. இந்த லேண்டு உண்மையிலுமே சொல்லப்போனால் ஒரு சூப்பரான லேண்டுங்க. இவ்வளோ ஒரு நல்ல வசதியோட இவ்வளோ ப்ரைஸு கம்மியான ரேட்லாம் கிடைக்கும்னு சொன்ன சான்ஸே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான லேண்டுங்க. உங்களுக்கு வாஸ்து முறைப்படி ஜலமூலையிலையும் கிணறு வந்துடுதுங்க. 2 பண்ணை, நல்லா காப்பிட்டு இருக்கக்கூடிய மரங்கள், 6.5 ஏக்கர் பூமி. நம்ம கிளைண்ட் கோயம்புத்தூர்காரங்க நேர்ந்து கூப்பிட்டுருந்தார். அவருக்குள்ள கண்டிப்பாக இந்த லேண்ட் சூட் ஆகுங்க. இந்த பூமிக்கு வர்றதுக்கு தடை வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தடந்தானுங்க. அழகாக கார், எல்லா காருமே போய்க்கலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து மெயின் ரோட்டை கவர் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நம்ம பாருங்க இதான் பூமி. 2வது பூமியை பார்த்திங்கன்னா நம்ம பூமி வந்துடுதுங்க. ஃபஸ்ட் 2 பூமி பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பேஸில் வருதுங்க. அதுக்கடுத்து 3வது பூமியை நம்மளுக்கு வந்துடுது. அதுக்கு கவர்மெண்ட் தடை, உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் தடங்க. நல்ல சௌரியமாக இருக்குங்க. எல்லா வண்டியுமே போய் வந்துக்கலாங்க. ஏன்னா கோழி இறக்கிறதுக்குள்ள ஈச்சர் ரெகுலராக போயிட்டுருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்லேருந்து 2வது பூமியை பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க. மெயின் வாய்க்கால், திருமூர்த்தி மலை தண்ணி, பிஏபி பாசனம் இருக்குதுங்க. தலைமடை பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கு போய்ங்க. இந்த பூமியோட விலை நிலவரம் அப்படின்னு பார்த்துட்டிங்களுக்கு ஒரு ஏக்கர் ஃபைனல் ப்ரைஸாக பார்த்திங்கன்னா 55 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஏரியாவில் வெறுங்காடே 60 லட்ச ரூபாய்க்கு சேல் ஆகிருக்குதுங்க. பாருங்கள் இதுதான் பூமி, இதுதான் மெயின் ரோடு. ரொம்ப ரொம்ப பக்கம். கண்டிப்பாக லேண்டை நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா கிளியராக உங்களுக்கு புரியுங்க. நல்லா ஒரே பெட்டியாட்டு வந்துருக்கு, பாக்ஸ் டைப்பில் வந்துருக்கு. வாஸ்துக்கு சூப்பராக இருக்குங்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் வெறுங்காடு மட்டும் பிரித்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம், கொடுத்துருவாங்க, பிரித்து தரேன்ட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா ரேட்டை பற்றி யோசனையே பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் இனிமேல் விலையை கொஞ்சம் பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறேங்க. ஸோ இந்த லேண்டை விசிட் பண்ணோன்னா எஸ்கே ரியல் எஸ்டேட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களோட நிலங்கள் ஏதாவது சேல் பண்ணணுனாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சார்ஜஸும் வாங்குறதில்ல. ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கொடுத்து நல்ல முறைக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் முடிச்சு கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக தேவைப்பட்டால் நம்ம எஸ்கே ரியல் எஸ்டேட் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லேண்ட் தொலைவிட்டுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.